இ-காமர்ஸ் ஏற்றுமதியாளர்களுக்கு கிரெடிட் கார்டு திட்டத்தை அமல்படுத்த போகிறதா ஒரு செய்தி வந்திருக்குது. இதை பற்றி விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செய்தி. மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஆன்லைன் மூலியமாக இ-காமர்ஸ் ஏற்றுமதி எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி ஒரு வகுப்பு நடைபெற இருக்குது. இது 6 நாள் நடைபெறக்கூடிய வகுப்பு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இதில் சேரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போது கிசான் கிரெடிட் கார்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மிக குறைந்த வட்டி, ரீபேமெண்ட் ஆப்ஷன் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அதே மாதிரி தான் இ-காமர்ஸ் ஏற்றுமதியாளர்களுக்கு இந்த திட்டத்தை மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸும் ஆர்பிஐயும் சேர்ந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதன் மூலயமா இ-காமர்ஸ் ஏற்றுமதி பண்ணுறவங்க ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரீபேமெண்ட் ஆப்ஷன் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால ப்ராடக்ட் சேல் ஆனதுக்கப்புறம் கூட நாம் அந்த பணத்தை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான வசதி இருக்கும். ஸோ பெரிய அளவில் கடனில் சிக்காமல் நாம் நம்ம பிஸ்னஸை பண்ண முடியும். ஸோ இதனால் பெருமளவு இந்திய இ-காமர்ஸ் ஏற்றுமதி வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மத்திய அரசு நினைக்கிறாங்க. அது உண்மைதான். இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை தாண்டி நாம் வளர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். டியூட்டிலாம் அமெரிக்கா கண்ணா பின்னான்னு போட்டுட்ருக்குது. ஸோ இந்த சூழலில் இ-காமர்ஸ் ஏற்றுமதியில் எதிர்காலத்தில் பெரிய வாய்ப்பும் இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் பெரிய அளவில் வளர்கிறதுக்கு இந்த கிரெடிட் கார்டு திட்டம் டெஃபினட்டாக ஒரு பெரிய அளவில் நமக்கு சப்போர்ட் பண்ணும். இது ப்ராப்பராக லான்ச் ஆனதுக்கப்புறம் என்ன வட்டி விகிதம் என்ன ஏது அப்படின்றத பற்றி நான் விரிவாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு இந்த செய்தி வந்திருக்குது. ஸோ இ-காமர்ஸ் ஏற்றுமதியாளர்கள் இதை பயன்படுத்துறதுக்கு தயாராக இருக்கணும்.